சஷ்டியை நோக்க சரவண பவனால் சிஷ்டற்புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வேதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனால் சிஷ்டற்புதவும் செங்கதிர்வேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வேதம் பாட கிண்கிணியாட. எக்ஸ்கியூஸ் மீ, தத்தோ. நீங்க தான் மிஸ்டர் திலீபனா? ஆமாங்க. நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே. ஜோசி, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. ஆமா சார். வாங்க திலீபன், வாங்க. ஹலோ சார். வணக்கம் சார். குட் மார்னிங். உங்க விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் சார். இன்ஸ்பெக்டர் சார், இவர் தான் மிஸ்டர் திலீபன். ஹலோ. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, அவருக்கு என்ன ஹெல்ப் தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. ஓகே சார். வாங்க. போங்க திலீபன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே வாங்க சார். வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது என் வைஃபை காணோம் சார். இது உங்க குழந்தைங்களா? ஆமா சார். எப்போல இருந்து உங்க மனைவி காணும்? 7 மாசம் ஆச்சு சார். சரி, அவங்க பேரண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்க? அவளுக்கு பேரண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை சார். அவ ஒரு அனாதை. ஓ, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்லயும் யாருமே இல்லை சார். நானும் ஒரு அனாதை தான். அந்த ஈர்ப்புல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டு, எனக்குன்னு அவ, அவளுக்குன்னு நானு, எங்களுக்குன்னு தோற்காலே எங்க செல்ல பொண்ணு பிரசன்னா. எங்க உலகமே தனி சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் சார். ஆமா, உங்க ஒய்ஃப் பேர் என்ன? மேகலா சார். உங்களுக்கு வேணா டீடைல்ஸ் எழுதி தரேன் சார். அதெல்லாம் வேண்டாம். அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார். அப்படி எங்க தான் போயிருப்பா? അഴകപ്പൻ സാറേ. யாரு? നമസ്കാരം, ഞാനാണ് ജോത്സ്യൻ. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க, உள்ள வாங்க. உங்க பையனுக்கு மணிகண்ட சாரண்ட பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கு. சரி. உங்க குடும்பத்துல எல்லாருமா கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. சரிங்க. மேல் கொண்டு பார்க்கலாம். ஓகேங்க, நாங்க பேசிட்டு சொல்லி அனுப்புறோம். ஓகே, வாங்க. வரட்டே. நல்லது. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? நாம கேட்ட மாதிரியே ஜோசியர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன பண்ணலாம்? என்னங்க என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க? வாங்க முதல்ல பையன்கிட்ட பேசலாம். வாங்க. நான் பேசுறேன். கூப்பிடுங்க. விஸ்வம், என்னப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன? நம்ம மணிகண்டா இருக்காரு, அவர் தன் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஜாதகத்தை கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. என்னப்பா நான் கேக்குறேன், பேசாம இருக்க? தாசேட்டா, എന്താ எனக்கு அந்த பிராந்த பிடிச்சோம்.
പാടം പോകണമെന്ന് പറഞ്ഞത്. എവിടെ എന്താണ് ജോലി? ഇറങ്ങിക്കോ. புரியுதுப்பா, வேணும்னே நீ இன்சல்ட் பண்ற. என்னது? நான் இன்சல்ட் பண்றேனா? நீங்க தான் என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம என்ன இரிட்டேட் பண்றீங்க. கொஞ்சம் இருங்க, நான் கேக்குறேன். என்னடா பேசுற? அவர் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காரு, நீ தேவையில்லாம எது கோச்சிக்கிற? வர வர நீ பண்றதெல்லாம் புதுசா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. விஸ்வா, நல்ல இடம்பா, தங்கமான பொண்ணு, அருமையான மனுஷங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுப்பா. அப்பா, அது உலகத்திலே வசதியான குடும்பமா இருக்கட்டும். ஏன் அந்த பொண்ணு உலக அழகியாவே இருந்துட்டு போட்டோம். என்னோட பதில் ஒண்ணுதான்ப்பா, எனக்கு கல்யாணம் வேணாம். இதோட இந்த பேச்சை விட்டுருங்க. அது எப்படிப்பா விட்டுற முடியும்? எங்களுக்கு என்ன 4-5 பசங்களா இருக்காங்க. ஒன்னு இல்லைன்னா ஒன்னுன்னு விட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரே புள்ள பணி. உன்னை தனிக்கட்டையா வச்சு வேடிக்கை பார்க்க முடியுமா? ஒரே புள்ளன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அந்த புள்ளையோட உணர்வுகளை உங்களுக்கு மதிக்க தெரியுதா? என் மனசு அறுத்து ரணப்படுத்துறீங்க. ஏன் என் வேதனையை புரிஞ்சுக்க மாட்டீங்க? மறுபடியும் வந்து அந்த பொண்ணு கட்டிக்கோ இந்த பொண்ணு கட்டிக்கோன்னு வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தான்டா. அக்கறை இல்லப்பா, இது சுயநலம். உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பேரன் பேத்தி அது இதுன்னு உங்க ஈகோவை திருப்திப்படுத்தணுங்கிற முயற்சி மட்டும் தான் பண்றீங்க. என்னோட ஃபீலிங்க யோசிக்கவே மாட்டீங்கப்பா. என்னடா நீ? லட்சுமி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. எது கேட்டாலும் எனக்கு படக்கா பேசிட்டு இருக்கான். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இரு வரேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இவ்ளோ பெரிய மனுஷன் சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ எதையுமே காதுல வாங்கிக்காம நீ பாட்டுக்கு ஃபீலிங் மண்ணா கட்டிட்டு எதையும் பேசிக்கிட்டு இருக்க. பெத்தவங்கள வயசான காலத்துல தவிக்க விடுறமேன்னு உனக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா? நீ கொஞ்சம் சும்மா இருக்க. நீங்க பேசாதீங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். யாருங்க இவ? அவளுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க இருந்தோ வந்த அனாதை இவ. என் குடும்பத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கா. டேய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்டா அப்படி எல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் செய்யற? என்ன புலம்பு விட்டு ஏன் இப்படி வேடிக்கை பாக்குற? இதுக்கான உன்னை தவறு இருந்து பெத்த. நீ இவளையே நினைச்சிட்டு இருக்கல. நீ நினைக்கிறதுல கால்வாசியாதான் அவ உன்னை நினைச்சிருப்பாளாடா. இத்தனை நாள் ஆச்சா ஒரு போடு ஒரு லெட்டர் ஒண்ணு கூடவா இவளுக்கு போட தெரியாது? பாருடா, இந்த ஓடு காலி ஒரு இடத்துல நிக்க மாட்டா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வானத்துல இருக்கிற பிசாச ஏணி போட்டு கீழே இறக்கிதான் தீருவேன்னு சும்மா இவன் பேரை சொல்லி எங்க உயிரை வாங்காத. இதுக்கு மேலேயும் நீ சொல்றத கேட்டுக்கிட்டு நாங்க ஆமா சாமி போட முடியாது. எங்களுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சொல்லுடா. இந்த பதில் போதுமா? இல்ல முடிவான பதில் தான் வேணுமா? இதுக்கு மேல என் கழுத்தை தான் எடுத்துக்கணும். எனக்கு தெரியும். இதுவே வேற யாராவது பேசியிருந்தா அவங்களை கொண்டு போட்டு இருப்பேன். பேசுனது என் அம்மா வச்சு, அதனாலதான் நானே என்ன தண்டிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும்பா. என்ன தொல்லை பண்ணாதீங்க. இங்க இருந்து போயிருங்க, இல்லன்னா நான் எங்கேயாவது போயிருவேன். போயிருங்க. தாஸ், தாஸ், சீக்கிரம் வாப்பா. தாஸ் ഇവിടെ വരൂ. വരൂ. എന്റെ മോനോട് കല്യാണം കഴിക്കാൻ വേണ്ടി പറഞ്ഞു. അവിടെ നോക്കി എന്ത് ചെയ്തു? இந்த கையை அறுத்துக்கிட்டா. சீக்கிரமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. நாங்க சொன்னா கேட்க மாட்டோம். എന്താ വിശ്വ നീ കാണിച്ചിരിക്കുന്നേ? ഇത് നല്ല കഥ. ഒരു മകന് കല്യാണം കഴിച്ചു കൊടുക്കണമെന്ന് ഒരമ്മയ്ക്കും അച്ഛനും ആഗ്രഹം ഉണ്ടാവില്ലേ? அவங்களோட ஆசையெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என்னோட ஆசை அவங்களால புரிஞ்சுக்க முடியல தாஸ். நான் என்னோட மேகலா, எங்க காதல் இதெல்லாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது தாஸ்.
ஆதாமோட விழாலம்பு வச்சுதான் ஏவாளை படிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையை பொய்யோன்னு எனக்கு தெரியாது தாஸ். ஏன் விழாலம்பை வச்சுதான் என்னோட மேகலா படைக்கப்பட்டிருக்கா. என்ன டாக்டர்? ரங்கராஜன் சார், பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு. அதை கண்டுபிடிக்கவா இவ்வளவு நேரம் செக் பண்ணிட்டு இருந்தீங்க? நோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. உங்க உடம்ப கண்ட்ரோல் வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆனா நீங்க உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. அதான் ப்ராப்ளமே. பிபி கண்ணாப்புனா நெகிறது. அலட்டிக்காம, எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸ்டா இருக்கணும்னா நான் செத்துத்தான் போகணும் டாக்டர். இப்படி பேசுனீங்கன்னா எப்படி? பின்ன எப்படி டாக்டர்? என் மன உளைச்சலும் மன வருத்தமும் நீங்க என் நிலைமையில இருந்தாத்தான் உங்களுக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க. உங்க மருந்தோ ட்ரீட்மெண்ட்டோ என் உயிரை என்கிட்ட நிக்க வைக்கல. என் மகன் என் மேகலாவை திரும்ப கண்டிப்பா பார்க்கணுங்கிற நினைப்புத்தான் இந்த உடல்ல இந்த ஜீவனை தக்க வச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா டாக்டர், நான் எப்பவோ போய் சேர்ந்திருப்பேன். உங்க மனநிலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. 3 வருஷமா உங்க மக மேகலாவை காணோன்னு நீங்களும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டீங்க. ஆனா இது வரைக்கும் கிடைக்கல. சில சமயம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறது தான் நல்லது. என் மகளை பத்தி நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா எப்படி? என் பொண்ணு என்னையும் இவ்வளவு சொத்து சுகம் வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கும் போது என்னால அதை தாங்க முடியல டாக்டர். I am not able to bear it. ப்ளீஸ் I am not able to bear it. ரிலாக்ஸ்டா இருங்க. வருத்தப்படாதீங்க. எல்லாம் சரியாயிரும். உடம்ப பார்த்துக்குங்க. நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க. Okay. ஓகே, நான் வரேன் சார். ஹலோ டாக்டர். ஹலோ, ப்ளீஸ் டேக் கேர். ஓகே டாக்டர். சார், என்னப்பா விஷயம்? செக்கில் ஒரு சைன் பண்ணோம். ஆமா, எனி ஃபர்தர் டெவலப்மெண்ட்? சார், இந்த மந்த் நம்ம RR எலக்ட்ரிக்கல்ஸ்ல நெட் ப்ராஃபிட் 20.5 லேக் சார். Shut அப்புறம் up, you idiot. என் மக மேகலா காணாம போயிருக்கா. அதை பத்தி புதுசா ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஏதாவது இருக்கா? நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா கம்பெனி பத்தியே பேசிட்டு இருக்கியப்பா. நீங்கெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு ஹெல்ப்பே இல்லை. என் உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா நானே ஊரா போய் என் மகளை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். You are all hopeless and helpless to me. சாரி சார், அது வந்து Shut up and get out of this place. Please go out. என்னய்யா பெருசு ரொம்ப சத்தம் போடுற மாதிரி இருக்கு? தலை எழுத்து சார். அவர் பொண்ணு கிடைக்கலன்னு தினம் என்ன திட்டுறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்காரு. பேசாம நீ ஒண்ணு பண்ணு. இனிமே இந்த பெருசு பொண்ணை பத்தி கேட்டுச்சுன்னா, இத்தனை நாள் தேடியும் கிடைக்காதவ இனிமே எங்கேருந்து கிடைக்க போறா? செத்து போயிருப்பான்னு சொல்லிடியா. என்னையா பாக்குற? இல்ல, விஷயம் தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. என்ன விஷயம்? நேத்து நீங்க ஊர்ல இல்ல லாயரை வர சொல்லி உயில் எழுதிட்டார். சொத்து பூராத்தையும் அந்த மேகலா பேர்ல எழுதிட்டார் சார். அட பாவி, என்னடா சொல்ற? ஆமா சார், 10 வருஷத்துக்குள்ள அந்த மேகலா வந்துட்டா சொத்து பூரா அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்துடும். ஒருவேளை அந்த பொண்ணு வரலைன்னா எல்லா சொத்தும் ஒரு ஆசிரமத்தோட ட்ரஸ்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். அப்படித்தான் உங்க பெரியப்பா உயில் எழுதி வச்சிருக்காரு.
உருப்படுவானா இந்த கிழவன்? இந்த கடவுள் இருக்கான் பாரு, சரியான லூசு. யாருக்கு பணத்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சுத்தமா தெரியாது. வயசான காலத்துல இவனுக்கு இவ்வளவு சொத்து தேவையா? இப்ப யாருக்கு இங்க டென்ஷன் ஏறிக்கிட்டு இருக்கு? சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு அந்த மேகலாவோட முக்கியத்துவம்? முதல்ல அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. அடுத்து அந்த பொண்ணு கைக்கு சொத்து வந்தது, அதை நீங்க கைப்பற்ற வழியை பாருங்க. என்னையா இதெல்லாம்? வேற வழியே கிடையாதா? வேற வழியே இல்ல சார். இங்க இருக்கிற நிலைமை தெரியாம இவ எங்க இருக்காளோ செத்துட்டாளோ? சார் இருக்கணும், இருந்தா தான் உங்களுக்கு ஏதாவது தேரும். சரி, இருக்கணும், உயிரோட இருக்கணும். நான் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்ணுடையர் என்பர் கற்றோர், கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். புண்ணுடையோர் கல்லாதவர். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? கல்வி அறிவு ஏங்கா 1/2 மணி நேரத்துல 3 தடவை பொறைக்கரிச்சு. ஒரே ஆளு 3 தடவை நினைக்கிறாங்களா இல்ல வெவ்வேறு ஆளு தனித்தனியா நினைக்கிறாங்களா? இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு எக்ஸாம்ல இதுதான் கொஸ்டினா வரப்போகுது. பேசாம பாடத்தை கவனி. சரிக்கா. கல்வி அறிவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையிலேயே கண் இருக்கிறவங்க. அதாவது பார்வை இருக்கிறவங்களுக்கு வெறும் பார்வை மட்டும் இருந்து படிக்காம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்ணு இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். இதை நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பிறவியிலேயே நீங்க பார்வை இல்லாம இருந்தாலும் நீங்க கத்துக்கிற கல்வி தான் உங்களுக்கு வழிகாட்டும், இந்த உலகத்தை புரிய வைக்கும். அதனால நீங்க எல்லாரும் நல்ல ஆர்வத்தோட அக்கறையோட நல்லா படிக்கணும். சரி, எங்க நான் சொல்லி கொடுத்த திருக்குறளை இன்னொரு தடவை சொல்லுங்க. கண்ணுடையர் என்பர் கற்றோர், கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். புண்ணுடையோர் கல்லாதவர். சாந்தி, என்னம்மா நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்றாங்க, நீ மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? அப்படி என்ன யோசனை உனக்கு? என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சாந்தி, எப்படி சாகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. சாந்தி, என்னம்மா என்ன ஏதேதோ பேசுற? சாந்தி, ஏய் சாந்தி தானே அழறா? அவ நம்ம கிட்ட சொன்னத அக்கா கிட்ட சொல்லிடுவாளோ? அவ விஷயம் தெரிஞ்சு போச்சா? என்னன்னு தெரியலையே. நீ வா, ஏந்திரி, மெதுவா. அழாத சாந்தி, சாந்தி அழாதம்மா. வா, இப்படி வா, வா. அழக்கூடாது, அழக்கூடாது. இது பாரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த சின்ன வயசுலயே சாகிறத பத்தி எல்லாம் பேசலாமா? உனக்கு அப்படி என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. என்ன ஆச்சு? நினைச்சாலே அருவருப்பா இருக்குக்கா. நம்ம ஹாஸ்டல் வார்டன் புருஷோத்தமன் சார் இருக்கார்ல. அம்மா, என்ன சாந்தி, என்னம்மா சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருக்கா. என்ன சொல்ற? என்னம்மா? எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. ஏன் சாந்தி பயப்படுற? அதான் மாத்திரை எல்லாம் கொடுத்துருப்பாருல்ல. ஆமாக்கா, இவன் சொல்ற கொடுமை
இங்க ரெகுலரா நடக்குதுக்கா. எங்களுக்கு கண்ணு மட்டும் தானக்கா குருடு, உடம்பு கூடவா? எதிர்த்து கேட்டா இங்க இருந்தா நல்ல சோறாவது கிடைக்கும், வெளியில போனா நீங்க பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்றாருக்கா. என்கிட்டயும் அப்படிதான்க்கா நடந்துகிட்டாரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நாங்கெல்லாம் பாவம் இல்லையான்னு கேட்டதுக்கு உங்க அழக ரசிக்க உங்களாலதான் முடியாது, நானாவது ரசிக்கிறேன்னு சொல்லி திமிரா பேசுறாருக்கா. படிப்பு எங்களுக்கு பார்வை தரும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல, ஆனா படிக்க வந்த இடத்துல இப்படி பண்ணா நாங்க என்னக்கா பண்றது? அதாக்கா நான் சாகணும்னு சொன்னேன். ஏதாவது ஒரு வருஷத்தை வாங்கி கொடுங்கக்கா, நான் செத்து போயிடுறேன். நீ ஏமா சாகணும்? ஏன் சாகணும்? வாங்க வாங்க வாங்க, என் கூட வாங்க.